தௌஹீத் என்று சொன்னால் ஓரிரை கொள்கை, ஒரு கடவுள் கொள்கை. அதனுடைய அரபு சொல்லுதான் தௌஹீத். இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான். அந்த ஒரு கடவுளை மாத்திரமே நாம் வணங்கி வழிபட வேண்டும் என்ற சித்தாந்தத்திற்கு பெயர் தான் தௌஹீத். இந்த ஓரிரை கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஓரிரை கொள்கை எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ, ஓரிரை கொள்கைக்கு எதிராக நடந்து கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு முஸ்லிமாக பிறந்த ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை செய்துவிட்டால் அவன் ஒரு காலம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதை தவிர வேறு பாவங்கள் செய்திருப்பார்களே ஆனால் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சீங்கன்னு வைங்க, ஓரிரை கொள்கைக்கு எதிரான கொள்கையை கொண்டீங்கன்னு சொன்னா மன்னிப்பு இல்ல. மன்னிப்பு இல்லைன்னா என்ன? சொர்க்கம் இல்லைன்னு அர்த்தம். மன்னிப்பு இல்லை என்றால் என்ன? நிரந்தரமாக நரகத்தில் கிடக்க வேண்டும் என்று அர்த்தம். அல்லாஹ் திருமறையில எச்சரிக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வந்த இறைவன் அந்த வரலாற்றை சொல்லி முடித்துவிட்டு இந்த வாசகத்தை சொல்கிறார், இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பார்களானால் அவர்கள் செய்து வந்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ்வுக்கு நீங்க இணை கற்பிச்சீங்கன்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு உள்ள ஏகத்துவ கொள்கையிலிருந்து மாறுபட்டீங்கன்னு வைங்க, நீங்க செஞ்ச நல்லறங்கள்லாம் அவுட். தொழுதிருப்பீங்க, அதுக்கு நன்மை கிடையாது. நோன்பு வச்சிருப்பீங்க, அதுக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான். தான தர்மங்கள் செஞ்சிருப்பீங்க, அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அப்ப இணை கற்பித்து விட்டீர்களேயானால் நீங்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே, நீர் இணை கற்பித்தாயானால் உன்னுடைய நல்லறங்கள் அழிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், நீங்க இணை கற்பிக்கிற வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க நல்லறங்கள் அழிஞ்சிடும். எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இணை கற்பித்தல் என்ற கொள்கையில நம்ம போறது எவ்வளவு பெரிய பயங்கரமான பாய்சனா இருக்கிறது, விஷமாக இருக்கிறது என்பதை முதலில் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.